என் தமிழ் உறவுகளே, தவடை கொடுத்து குழந்தையை வாங்குவதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, வம்ச விருத்தி அருளும் விராலிமலை முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம். திருச்சியில இருந்து மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள விராலிமலை என்கின்ற ஊர்ல புறா மரங்கள் நிறைந்த ஒரு குன்றின் மீது அழகாக அமைந்துள்ளது இந்த ஆலயம். திருச்சியில இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு போறதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம படிக்கட்டு ஏறுறதுக்கு இடதுபுறம் உள்ள வீரகேஸ்வரர் கோவிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க வீரகேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தேரடிக்கு எதிரே இருக்கின்ற நுழைவாயில் வழியை சென்றால் படிப்பாதையை நம்ம அடையலாம். இந்த கோவிலுக்கு போறதுக்கு படிக்கட்டு மூலமாகவும் நம்ம ஏறி போகலாம், அல்லது வாகனங்கள் மூலமாகவும் நேரடியாக மலையின் மீது ஏறலாம். அதற்கான வழியை நம்ம வீடியோவின் இறுதியில பார்க்கலாம். மலையின் மீது ஏறுவதற்கு சுமார் 207 படிக்கட்டுகள் அமைந்துள்ளது. மலையை ஏறும் பொழுது களைப்பாடுறதுக்காக அங்கங்க மண்டபங்களும் கட்டியிருக்காங்க. குடிநீர் வசதிகளும் உண்டு. பாதிப்படியை ஏறிய பின்பு இடம் வலமாக இடும்பர் மற்றும் கடம்பர் சன்னதியும் இருக்கும். நம்ம இங்க இடும்பரையும் கடம்பரையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அருணகிரிநாதர் ஞான உபதேசம் பெற்ற திருத்தலம். வசிஷ்ட முனிவர் சாப விமோச்சனம் பெற்ற திருத்தலம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு என்னன்னா, சுருட்டு நெய்வேத்தியமா படைக்கிறாங்க. இடும்பர் கடம்பரை தரிசனம் பண்ணிட்டு வலது பக்கம் திரும்பினதும் சொக்கநாதர் மீனாட்சி சன்னதி இருக்கும். அருகிலேயே சந்தான கோட்டை குகைக்கு செல்லும் வழியும் இருக்கும். ஆனா இப்ப நம்ம போக முடியாது, பூட்டி வச்சிருக்காங்க. இங்க சொக்கநாதரை தரிசனம் பண்ணிக்கலாம். இத்தலத்தில் முருகனை வழிபடுவோருக்கு மன அமைதி, குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். குழந்தை பிறந்த பின்பு தத்து கொடுப்பதும் பின் தவிட்டை கொடுத்து குழந்தையை தாய்மாமன் பெற்றுக்கொள்வதும் இன்றளவும் நடைமுறையில இருக்கு. 2000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். மூல கோவில அழகிய மணவாளன் என்ற மன்னர் தான் கட்டியிருக்காரு. அவருக்கு பின்பு 9ஆம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் என்கிற மன்னன் திருப்பணியும் செய்திருக்காரு. அதற்கான கல்வெட்டுகளும் இந்த கோவில்ல இருக்கு. இப்ப நம்ம படிக்கட்டுகளை ஏறி கோவிலுக்குள்ள வந்துட்டோம். கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம். திருப்புகழில் 18 முறை மனமுருகி இத்தல முருகனை பாடியுள்ளார். கோவில் நுழைவாயிலில் கொடிமங்கைகளின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு. நுழைவாயில கடந்து நம்ம உள்ள போகலாம். வெளிப்பிரகாரத்தில் மூல கணபதி, அருணகிரிநாதர், நவகிரக சன்னதி, கால பைரவர் என தனித்தனி சன்னதியில் இருப்பாங்க. வீரபாகு இத்தலத்தில் 5 அடி உயரத்தில் காட்சி தருவார். இத்தலத்தில் முருகப்பெருமான் 6 முகங்களுடனும் 12 கைகளுடனும் வள்ளி தெய்வ யானை சமேதா மயில் மீது அமர்ந்து சண்முகநாதர் என்ற திருநாமத்துடன் கிழக்கு முகமாக நமக்கு தரிசனம் தருவார். தேவகோட்ட பிரகாரத்தை வலம் வரும்பொழுது லிங்க சொரூபமாக விஸ்வநாதரையும் தாயார் விசாலாட்சியும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அருகிலேயே தட்சிணாமூர்த்தி துர்கையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம சண்முகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். எந்த முருகன் கோவிலும் இல்லாத ஒரு விசித்திரமான வழக்கம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருட்டு நெய்வேத்தியமாக படைக்கும் வழக்கம்தான். இத்தல முருகனை வந்து வணங்கினால் திருமண தடை, குழந்தை பாக்கியம், ஆயுள் பலம், கல்வி, ஞானம் என சகலமும் பெறலாம். இங்கு வரும் பக்தர்கள் எந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முடி இறக்குதல், காது குத்துதல், காவடி எடுத்தல், பால் குடம், சஷ்டி விரதம் என பல நேர்த்தி கடன்கள் செலுத்துறாங்க. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகனங்கள் மூலமா வர்றதுக்கான வழி இதுதான். மற்ற கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறை தான் பிரம்மோற்சவம் நடக்கும். ஆனா இந்த கோவில்ல ஆண்டுக்கு 2 முறை பிரம்மோற்சவம் நடக்குது. அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டி 6 நாட்கள் வெகு விமர்சையாக நடக்கும். மயில்களின் சரணாலயம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.